ஸோ இஸ் ட்ரேடிங் ரியலி ஒர்த் த ஹைப்? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கட்டும் இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ்லேயே இருக்கட்டும், ஸோ ட்ரேடிங் மூலியமாக இவ்வளோ காசு வந்துச்சு அவ்வளோ காசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் நீங்களும் வந்து ட்ரேடில் இன்வெஸ்ட் பண்ணி அதிகமான ப்ராஃபிட்ஸ் பார்க்குறதுக்கு எனக்கு டிஎம் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப்புக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க, இல்லை நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நிறைய ஸ்கேம்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், அந்த ஸ்கேம்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இஸ் ரியலி ட்ரேடிங் ஒர்த் ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு வந்து அதோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து புட்டு வைக்க போகிறோம். ஸோ வாங்க வித்தவுட் எனி டிலே வீடியோக்குள்ள போகலாம். எம்பவரிங் இன்சைட்ஸ், இன்ஸ்பைரிங் அப்டேட்ஸ் அண்ட் ப்ரெஷர் ஆஃப் ஃபார் யுவர் நாலேஜ். இந்த ட்ரேடிங்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ்லாம் உள்ள இருக்கு, ஸோ நம்ம எதை கான்சென்ட்ரேட் பண்ணோம், எதை பற்றி நம்ம பார்க்கக்கூடிய சோ கால்ட் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அவுட்லைன் பண்ணி வச்சுருவோம். லைக் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி இன்றைக்கி வந்து நம்ம பேசுவோம். ஸோ இதில் வந்து என்எஸ்சி பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பழசானது எதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். அண்ட் அதுக்கப்புறமா தான் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் லைக் டாப் பர்ஃபார்மிங்கான ஒரு செட் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இது கீழே இருக்கும். நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஸ்டாட்டிஸ்டிக்கலாக வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா பேசிக்கலி ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் சிம்பிளிஃபைடாக சொல்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ என்னன்னா லைக் என்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டான ஒரு சில கம்பெனி செட் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இருக்கும். அதாவது இந்தியாவில் டாப் பர்ஃபார்மிங்கில் என்னென்ன கம்பெனிஸ் ப்ரைவேட் செக்டர்ஸ்லாம் இருக்கும், இல்லை கவர்மெண்ட் அத்தாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு சில ப்ரைவேட்டைஸ்டு செக்டார்ஸ்லாம் வந்து இந்த நிஃப்டிக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ அந்த 50 கம்பெனிஸ் கிட்ட நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்து, ஓகே அந்த 50 கம்பெனிஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பேஸ் பண்ணி அந்த நிஃப்டி 50 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் வந்து ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பேசிக் ரொட்டீன். அண்ட் நீங்கள் வாங்கக்கூடிய ஷேர்ஸ், அதாவது ட்ரேடிங்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு நடுவில் இதுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. லைக் இன்ட்ராடே, அதாவது நீங்கள் ஒரு நாளில் ஒரு ஸ்டாக்ல வந்து லைக் அதோட வேல்யூ வந்து அதிகமாகுமா கம்மியாகுமான்றதை ப்ரெடிக்ட் பண்ணி, ஸோ அந்த ஸ்டாக்கை வந்து பை ஆர் செல் ஆப்ஷன் போட்டு நீங்கள் உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸில் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் தான் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்கில் எடுக்கக்கூடிய அமௌண்ட்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதை வந்து சிம்பிளர் அவுட்லைன் வந்து பார்க்கும்போது லைக் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் கேம்லிங் மாதிரி உங்களுக்கு கணக்கு தெரியலாம். பட் வித் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் வந்தாங்கன்னா இட் இஸ் நாட் அ கேம்லிங். அண்ட் எதுவுமே தெரியாமல் ஸோ நம்ம இது மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் அது வந்து கேம்லிங் அப்படின்ற கணக்குள்ள வரும். ஆனால் இட் இஸ் ஆக்சுவலி நாட் அ கேம்லிங். லைக் நான் பேசிக்லி சொல்கிறேன், ட்ரேடிங்னா என்னன்னே தெரியாமல் லைக் எஃப்என்டோவில் வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து அது வந்து கேம்லிங் ஒரு கேட்டகரிக்குள்ள கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அசம்ஷன். ஸோ அது கரெக்டாக இல்லைன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏதாவது தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள், அடுத்த ஒரு வீடியோவில் மாற்றி சொல்லிக்கலாம். அண்ட் இது வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் நான் சொன்னேன்ல, ஸோ இது வந்து அந்த மார்க்கெட் பாயிண்ட்ஸோ இல்லை சர்டன் செக்டாராக வந்து எப்படி அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுமா இல்லை ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணுமா அட் அ பர்டிகுலர் டைம் ஆஃப் பீரியட்ல அப்படின்றத டிடக்ட் பண்ணி டிட்டர்மைன் பண்ணி நீங்கள் சப்போஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து F&O ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற கிளாசிஃபிகேஷன் கொண்டு வரும். அண்ட் தென் இருக்கக்கூடிய மற்ற கம்பெனிஸோட ஷேர்ஸ், அதாவது ஒரு கம்பெனி வந்து பேசிக்கலி எப்படி ரன் ஆகும்னா, இப்போ அவங்ககிட்ட ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கேபிட்டல் மட்டும் வச்சு அவங்க நினைச்ச அளவுக்கான ஒரு மார்க்கெட்டிங்கோ இல்லை பிஸ்னஸோ வந்து அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி வந்து ரன் பண்ண முடியலன்னா, அவங்க லைக் ஒரு பெரிய அமௌண்ட்டை ஷேர்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி மக்கள் கிட்ட வந்து, அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம்ல நம்ம கிட்ட வந்து அவங்க வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. லைக் நம்ம ஒரு ஷேர் வாங்குவாங்க, லைக் நம்ம வந்து இன்டெரக்ட்லி வி ஆர் இன்வெஸ்டிங் தேர் கம்பெனி அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு வந்துடும். ஸோ நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்க அவங்க அந்த கேபிட்டலை வச்சு அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு, சப்போஸ் அவங்களோட பிஸ்னஸ் மாடல் வந்து நல்ல மாடலாக இருந்தால் அதில் வந்து அவங்க டாப் அப் பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, ஸோ அதில் அவங்க மேக் பண்ணக்கூடிய ப்ராஃபிட்ஸை வந்து நம்மளுக்கு டிவிடெண்டாக வந்து நமக்கு ரிட்டர்ன் திருப்பி பே பண்ணுவாங்க. அதாவது நம்ம 5 ரூபா கொடுத்தோம்னா லைக் அதை வச்சு அவங்க என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணாங்களோ, சப்போஸ் அந்த ஷேர் அவங்களோட கம்பெனி வேல்யூ அதிகமாக இருக்குது, மார்க்கெட் ஷேரில் வந்து அதிகமான ஒரு இடத்துல வச்சிருக்குன்னா, ஸோ அதுலேருந்து வந்து ரிட்டர்ன்ஸை வந்து அதிகமான அந்த ரிட்டர்ன்ஸாக நம்மளோட டிவிடெண்ட்ஸாக வந்து லைக் ப்ராஃபிட்டில் போச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் வரும்போது நம்ம கொடுத்த 5 ரூபீஸ் வந்து 7 ரூபியா வரலாம். அதை நீங்கள் எப்போ வந்து நீங்கள் செல் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அந்த டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாடலில் தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதில் ப்ராஃபிட்ஸ் மட்டும் இருக்காது. சப்போஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி வந்து லாஸ்ட்டில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா, ஸோ நீங்கள் போட்டு 5 ரூபா வந்து 3 ரூபாவோ மாறி இருக்கலாம். ஸோ அந்த 3 ரூபா தான் உங்களுக்கு வந்து திருப்பி கைக்கு வரும். இட் இஸ் அன் எக்ஸாம்பிள். அண்ட் இதை வந்து நம்ம ஸ்டாக் பர்ச்சேசிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்கள் லைக் ஒரு நாளில் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு நாள் விற்கிங்கன்னா அது இன்ட்ராடே கணக்கில் தான் வரும், லைக் F&O. அண்ட் சப்போஸ் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வாங்கி ரொம்ப நாள் லாங் டைம், அதாவது ஒரு 4 months இருக்கலாம், இல்லை 1 month இருக்கலாம், இல்லை 3 weeks இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி
வீக்லி கணக்கில் வச்சு நீங்கள் வாரக்கணக்கில் வச்சு நீங்கள் சேல் பண்ணீங்கன்னா ஸோ அது வந்து ஸ்விங் ட்ரேடிங்ன்ற கணக்குக்குள்ளே வரும். அப்படி இல்லாமல் ஃபாரின் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் டாலர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் வரும். ஸோ அதுக்கு வேறு டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற லைக் வெப்சைட்ஸ் ஆகட்டும் இல்லை பிளாட்ஃபார்ம்ஸ் ஆகட்டும் அதுக்கு தனியாக இருக்குது. ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து க்ரோ அப் ஸ்டாக்ஸ் அப்படின்னா ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் உங்களோட லைக் ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன்ஸ். அண்ட் இதுலேயும் வந்து லைக் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகும்போது ஸ்விங் ட்ரேடிங்கும் ஒரு சில ஃபேக்டர்ஸில் பார்க்க போகும்போது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் எந்த பிளானை செலக்ட் பண்ணீங்களோ அந்த பிளான் கீழே வந்து அவன் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருப்பான். லைக் இந்தந்த லைக் எனர்ஜி செக்டார்ஸில் இந்தந்த எனர்ஜி கம்பெனிஸ் கீழே தான் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபினான்ஷியல் செக்டார்ஸில் எந்தெந்த பேங்க்ஸ்க்கு தான் நாங்கள் வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ண போகிறோம் அப்படின்றத எல்லா பர்சன்டேஜ் வைஸும் வந்து அவன் சொல்லியிருப்பான். ஸோ அந்த ஒரு மெத்தட் படி தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றது ஒர்க் ஆகுது. அது எப்படி வந்து பேசிக்கலி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து எந்த ஸ்டாக் வந்து எத்தனை குவான்டிட்டி எவ்வளோ யூனிட்ஸ் எத்தனை லாட் வாங்கணும்னு வந்து உங்களுக்கு ஒரு சஃபிஷியண்டான நாலேஜ் அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மிங்கான மியூச்சுவல் ஃபண்ட் பிளானை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் உங்களோட என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டோ அந்த கேபிட்டலில் போட்டிங்கன்னா அது எப்படி ஒர்க் ஆகும்னா லைக் அது கீழே நான் சொன்ன மாதிரி இத்தனை கம்பெனிஸ் இவ்வளோ ஷேர்ஸ்ன்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ உங்களோட கேபிட்டல் அந்த பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் ஆகி எல்லா கம்பெனிஸ்க்கும் வந்து டிவிடெண்டாக போயிட்டு சேர்ந்துரும். ஸோ அந்த ஃபண்டை வச்சு அந்த கம்பெனி பிஸ்னஸ் ரன் பண்ணும். ஸோ வழக்கம் போல் ப்ராஃபிட்ஸ் வந்தால் உங்களுக்கு கெயின் வரும், லாஸஸ் வந்தால் வந்து லாஸுக்கு போகும்.